எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸோ இந்த சம்மருக்கு நம்ம எப்போவுமே ஏதாவது நல்ல ஜில்லுன்னு ஹெல்த்தியாக குடிக்கணும்னு நினைப்போம். ஸோ இன்றைக்கி 3 விதமான ஸ்மூத்தீஸ் ரெசிபீஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சு செய்ய போகிறோம். வாங்க இந்த 3 விதமான ஸ்மூத்தீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாதாம் பால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 150 கிராம் பாதாமை ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது இதை மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. மிக்ஸியை மூடி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளோட பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ வடிகட்டிக்கலாம். அடுத்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்மூதியை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இது பேர் மார்னிங் சன்ஷைன் ஸ்மூதி. இதுக்கு நான் 5 ஸ்லைஸ் ஃப்ரெஷ்ஷான அன்னாசி பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. ஒரு மீடியம் சைஸ் மாம்பழத்தை கட் பண்ணி போடுங்க. ரெண்டு ஃப்ரோசன் பனானா, 1 கப் ஃப்ரெஷ்ஷான பாதாம் பால், 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் தேன் ஊற்றுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. நம்மளோட மார்னிங் சன்ஷைன் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது ஆரஞ்சு பிளாஸ்ட் ஸ்மூதி. ஆரஞ்சு பிளாஸ்ட் ஸ்மூதி பண்ணுறதுக்கு மிக்சியில் 2 ஃப்ரோசன் பனானா, கொஞ்சம் கேரட், பப்பாளி பழம், 2 ஆரஞ்சு, 1 கப் ஃப்ரெஷ்ஷான பாதாம் பால், 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் தேன். நெக்ஸ்ட் மிக்ஸியை மூடி எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. கடைசியான ஸ்மூதியை உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஓட்மீல் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூதி. இதுக்கு நான் 4 ஃப்ரோசன் பனானா எடுத்திருக்கேன், 1 கப் ரோல்ட் ஓட்ஸ், 2 கப் ஃப்ரெஷ்ஷான பாதாம் பால், 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் தேன் ஊற்றுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. நம்மளோட ஓட்மீல் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூதி ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம 3 டிஃப்ரெண்ட்டான ஸ்மூதிஸ் பார்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ 3 வகையான ஹெல்த்தி ஸ்மூதிஸ் பார்த்துருக்கோம். ஸோ நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். ஒன்று வந்து நான் ஓட்ஸ் அண்ட் பனானா வச்சு செஞ்சுருக்கேன். இது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி இந்த சம்மரை நல்லா கூலாக என்ஜாய் பண்ணுங்கள்.